Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கொள்முதல் நிலை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. நெல் கொண்டு செல்வதில் ரூபாய் 160 கோடி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு டன் நெல்லை 8 கிலோமீட்டர் தூரம் ஏற்றி செல்ல லாரி உரிமையாளர்களுக்கு ரூபாய் 598 வழங்க அரசு நிர்ணயித்து இருந்தது என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. லாரி உரிமையாளர்களுக்கு ரூபாய் 186 மட்டுமே வழங்கியிருப்பது தற்போது அம்பலமாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கும் அரவை நிறுவனங்களுக்கும் லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. அவ்வாறு லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்படக்கூடிய இந்த நெல் மூட்டைகள் நகர்வில் போக்குவரத்துக்கு இடையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக அதற்கு ஒப்பந்த நிறுவனங்களே மிக முக்கிய காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை லாரி உரிமையாளர் சங்கங்கள் முன்வைத்திருக்கின்றன. இந்த கொள்முதல் மற்றும் நெல் போக்குவரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 160 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நெல் மூட்டைகளை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு டன் ஒன்றுக்கு 598 ரூபாய் கட்டணமாக வாடகை கட்டணமாக அரசே நியமித்திருக்கிறது. ஆனால் அந்த மூட்டைகளை எடுத்துச் செல்லக்கூடிய லாரி உரிமையாளர்களுக்கு 186 ரூபாயை மட்டுமே ஒப்பந்த நிறுவனங்கள் வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மொத்தமாக நடப்பாண்டில் மட்டும் 40 லட்சம் டன் நெல் நகர்வு ஆகியிருக்கக்கூடிய சூழலில் மொத்தமாக 160 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு மற்றும் முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர் சங்கங்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். இந்த 160 கோடி ரூபாய் முறைகேடு மற்றும் இழப்பீடு என்பதை தாண்டி விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை இந்த முறைகேடு ஏற்படுத்தி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது நெல் கொள்முதல் செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அரசு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. ஆனால் நடப்பு நிலவரம் என்னவென்று பார்க்கும்போது 30 முதல் 40 நாட்களுக்கு நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே பல லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து பாதிப்பை சந்தித்திருப்பதையும் நாம் செய்தியாக பதிவு செய்திருக்கிறோம். இதன் மூலமாக ஏராளமான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு மேலாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெல் மூட்டைகளால் பல மூட்டைகள் சேதமாகி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படை முகாந்திரமாக கூறப்படுவது என்னவென்றால், குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒப்பந்தத்தை வழங்கி அவர்கள் சொல்லக்கூடிய லாரிகளுக்கு மட்டுமே இந்த நகர்வுக்கான பணியை ஒப்படைப்பதாகவும் தங்களுடைய உள்ளூர் இருக்கக்கூடிய லாரிகளை பயன்படுத்தாமல் புறக்கணிப்பதாகவும் அந்தந்த ஊரினுடைய லாரி உரிமையாளர் சங்கங்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். அரசுக்கு வருவாய் இழப்பீடு மற்றும் முறைகேடு என்பதை தாண்டி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்க வகையில் வீணாகி இருப்பதை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தலையிட்டு உணவுத்துறை மீது எழுந்திருக்கக்கூடிய புகாரை உடனடியாக விசாரித்து இந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் விடுத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். கொள்முதல் நிலை கொண்டு செல்ல 40 நாட்களுக்குள் பணி நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு மேலாக நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதால் நெல்மணிகள் பாதிப்படைந்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒப்பந்தத்தை வழங்கியதே முறைகேட்டிற்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.